வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியை கன்னத்தில் ஓங்கி அடித்த சி.வி. சண்முகம் சற்று முன் பரபரப்பு. அதிமுக இரண்டா உடைந்து இருக்கும் இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பதா தற்போது தகவல் வெளியாகி தமிழக அரசியலில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே வைத்து நடந்த சம்பவம் தான் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் உச்சகட்ட அவமானத்தோடு விடைபெறும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. இதனைத் தொடர்ந்து அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகா ஆட்சி அமைக்க சிறு சிறு கட்சிகள் உதவிகளை நாடி வந்தது. இதில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து தவித்து நிற்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக எதிரான முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் கைகோர்த்து இருக்கிறாங்க. அதிமுக கைவசம் இருக்கும் 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் பக்கம் இருப்பதாக சொல்லப்படுது. இப்படி ஒரு சூழலில் தான் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்து ஆட்சியில் பங்கு, மேலும் சி.வி. சண்முகத்திற்கு துணை முதல்வர் பதவி பெற்றுவிட வேண்டும் என்பது தொடர்பாக தாவேகா தரப்பில் செங்கோட்டையனிடம் தேர்தல் முடிவு வெளியான பின்பு தொடர்ந்து பேசி வந்திருக்குது சி.வி. சண்முகத்தோட தரப்பு. ஆனால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உடனே தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட எடப்பாடி பழனிசாமி தாவேகா ஆட்சி அமைப்பதை தவிர்க்க அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளும் திருமாவளவனை முதல்வராக்கலாம் என்கின்ற பேச்சுகளை நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து முதல்வராக விஜய் பதவியேற்பதற்கு முதல் நாள் மே 9ஆம் தேதி சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அப்போது தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுப்பது குறித்து சி.வி. சண்முகம் பேசியிருக்கிறார். குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி, இதெல்லாம் சரிபட்டு வராது, திருமாவளவன் முதல்வராக அதிமுக ஆதரவு கொடுக்கலாம், திமுகவும் ஆதரவு கொடுக்கும், நான் திமுகவிடம் பேசிவிட்டேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அப்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் நடைபெற்றிருக்கு. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி நாற்காலியை தூக்கி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அடிக்க பாய்ந்திருக்கிறாரு சி.வி. சண்முகம். உடனே அங்கிருந்த எஸ்.பி. வேலுமணி, விடுங்கண்ண என்று சி.வி. சண்முகத்தை சமாதானம் செஞ்சு வச்சிருக்காரு. அடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கிய போது, என் வீட்டில் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் நான் சொல்வதை கேட்டால் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தலாம், இல்லை என்றால் வெளியே போங்க என்று எடப்பாடி பேச, அடுத்த நொடியே சி.வி. சண்முகம் வெளியேறி அவரை தொடர்ந்து சுமார் 36 அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறி இருக்கிறாங்க. இதன் பின்பு சி.வி. சண்முகம் வீட்டில் ஆலோசனை கூட்டம் எடப்பாடி இல்லாமல் நடந்திருக்கு. இந்நிலையில் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக இயங்குவதற்கான வேலைகளை மிக தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அதிமுகவிலிருந்து சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என பலரை வெளியேற்றிய எடப்பாடி பழனிசாமி தற்போது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப அவருடைய நிலைமை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவோட சி.வி. சண்முகம் தற்போது கைகோர்ப்பு போவதாகவும் 37 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைய போவதாகவும் செய்திகள் வந்திருக்கு. இதனால் எடப்பாடியின் கதை இன்றோடு முடிந்தது. அவர் பக்கம் வெறும் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கிறாங்க. 17 எம்எல்ஏக்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஆட்சி என்பது இனி அமைக்கவே முடியாது, சி.வி. சண்முகம்தான் அதிமுக என்கின்ற கரகோஷங்கள் தற்போது எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் எடப்பாடி இனி என்ன பண்ண போகிறார்? நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.